ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்டி கிச்சன் வேர்ல்டு. இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பருப்பெல்லாம் எதுவும் போடாமலே ஒரு சூப்பரான சாம்பார் வைக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். அது எப்படின்னு வீடியோவில் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு, 4-5 பட்டை, லவங்கம் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நான் வந்து ஒரு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேங்க. நீல வாக்கில் கட் பண்ணி போடும்போது நமக்கு வெங்காயம் வெந்து வந்து நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கி வரட்டும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாம்பார் டேஸ்ட் வராது, இருந்தாலுமே நமக்கு சாம்பார் மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்கும். இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரத்தில் நம்ம வந்து டக்குன்னு வந்து வேலை முடியணும் அப்படின்னும் போது இதை நீங்கள் செய்யலாம், சீக்கிரமாக பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். அதாவது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எண்ணெயும் நல்லா வதங்கிடுச்சுன்னும் போது நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரும், லேட் ஆகாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா அதை வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சம அளவு தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது நமக்கு நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது பார்த்துங்க ஓரளவுக்கு நமக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து ஒரு 2 பேருக்கு இல்லைன்னா 3 பேருக்கு வரும் இது. அதனால வந்து இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நான் வந்து 2 சேர்த்துக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளின்னும் போது நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான நம்ம வந்து காரத்துக்கு தேவையானது நம்ம சேர்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்க்கலாங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துட்டு மிளகாத்தூள் போட வேண்டாம். நான் வந்து எங்கள் வீட்டில் பச்சை மிளகா அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா சேர்த்து செய்யும் போது இன்னும் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது நமக்கு அந்த கலர் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். அது நல்லாவே வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். இது கொதித்ததும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வரணுங்க. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் உடச்சக்கல்ல இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து தூள் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் உடச்சக்கல்ல நான் எடுத்துருக்கேங்க. இது நல்லாவே நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு தண்ணி ஊற்றி நான் திக்கான ஒரு பதத்துக்கு கலந்து வச்சுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் உடச்சக்கடலை இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்துக்கலாம். திக்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை கலந்துக்கோங்க. ஏன்னா இதை ஊற்றினோடனே நமக்கு நல்லாவே திக்காக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே வெந்து வந்திருக்கு. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். வெங்காயமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கலந்து வச்சு அந்த உடச்சக்கல்லையோட தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்க்கும் போது நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் கலந்து விடுங்க. ஏன்னா நமக்கு அப்படியே திக்காகிடும். தண்ணி நீங்கள் கரெக்டாக சேர்த்திங்கன்னா நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வந்திங்கன்னா நமக்கு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா வரும். பாருங்கள், அடுப்பு நமக்கு மீடியமில் இருக்கணும், ரொம்ப சிம் வச்சிடாதீங்க. மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரும்போது நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் நமக்கு வந்துடும். இது பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் மாதிரியும் இருக்கும், குருமா மாதிரியும் இருக்கும். நமக்கு டேஸ்ட் என்ன இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால்
நல்லா இருக்குங்க. நம்ம இட்லிக்கு சாப்பிடும்போது தோசையை விட இட்லிக்கு நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய குக்கிங் போட்டிருக்கேன், டிப்ஸும் போட்டிருக்கேங்க. என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் குக்கிங் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட என்னோடய ஃபஸ்ட் சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக என்னோடய ஃபஸ்ட் சேனலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு நமக்கு வந்துருச்சு. கரெக்டாக நம்ம ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். இன்னும் நீங்கள் கொதிக்க விட்டுட்டீங்கன்னும் போது நமக்கு ரொம்ப திக்காயிடுங்க. நம்ம ஆறுனதும் இன்னும் ரொம்ப திக்காயிடும். இது கரெக்டான ஒரு பக்குவத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இல்லை புதினா இதனால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நிமிஷத்தில் நம்ம பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், நல்லாவே கொதிச்சிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இட்லிக்கு ஒண்டி இல்லைங்க, நீங்கள் பூரி சப்பாத்திக்கெலாம் கூட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.